السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: من سنة فاحيا عند فساد فله أجر 100 شهيد. قال رسول الله صلى الله عليه وسلم: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முக்கியமான விஷயத்தின் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். எல்லோரும் விரும்பக்கூடிய, எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு முக்கியமான, ஒரு அவசியமான இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையான ஒரு பண்பு இருக்கிறது என்றால், பெருமக்களை, காலத்தின் கட்டாயம் நமக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பது, கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக இருப்பது, பிள்ளைகள் பெற்றோர்களோடு ஒற்றுமையாக இருப்பது, சகோதரன் சகோதரிகளோடு, இப்படி நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில், நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியில், நம்முடைய முஹல்லாக்களுக்கு மத்தியில், நம்முடைய ஜமாத்துக்கு மத்தியில் ஒற்றுமை மிக அவசியமான ஒன்றாக, மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சூழலில் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய சொத்தை அபகரிக்கிறான் என்றால், அவன் மோசடி செய்கிறான் என்றால், அவன் பிடுங்குகின்றான் என்றால், அவனுக்கு மத்தியிலே பல பிரிவுகளாக, பல கோத்திரங்களாக அவனுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். உடன் பிறந்த சகோதரனாக இருப்பார், உடன் பிறந்த சகோதரியாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒழுங்கான ஒரு உறவு முறை இருக்காது. வெறுமன நாவளவிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்பதாக சொல்வார்களை தவிர, உள்ளளவிலே மனதளவிலே ஒழுங்கான ஒரு உறவு இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்காது. என்றைக்கு ஒற்றுமையை இந்த இஸ்லாமிய சமூகம் இழந்ததோ அன்றைக்கே மிக இழப்புகளை அதிகமான
நன்மைகளை இழக்கக்கூடியவர்களே ஆக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வாதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்று பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களை, அந்த பிரிவுதான், அந்த வேற்றுமைதான் இன்று இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து, இந்த சிறுபான்மையான மக்களை குறிவைத்து அவ்வப்போது சட்டங்களையும் அவ்வப்போது விஷயங்கள் புது புது விஷயங்களையும் இந்த சமூகங்களுக்கு மத்தியிலே புகுத்தி கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு உயர்ந்த சமூகம், எவ்வளவு சிறந்த சமூகம் என்று நாம் கிதாபுகளை பார்த்தோம் என்றால், பெருமக்களை, சகாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கலாம். ஒன்றாக தொழுவார்கள், ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள், எங்கு சென்றாலும் ஒன்றாக ஜமாத்தாக கூட்டாக இருப்பார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை பார்த்து, அவர்கள் நடக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை பார்த்து, இவ்வளவு அழகான முறையிலே தொழுகையிலே சஃபுகளிலே அவர்கள் தோளோடு தோள் சேர்த்து நிற்கின்றார்களே இந்த இஸ்லாமியர்கள். படித்தவன் பாமரன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே தொழுகையிலே சஃபுகளிலே நின்றாலும் அவன் தோளோடு தோள் சேர்த்து நிற்கிறான். சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறான். ஏதாவது ஒரு புது கறி துண்டு வந்துவிட்டால் அது மற்ற சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த இக்ராம் தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு இவன் சாப்பிடுகிறானே. இவ்வளவு அழகான முறையிலே இவன் தொழுகையை நிறைவேற்றுகிறான், தான தர்மங்களை செய்கிறான். எந்த நேரத்திலும் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமையே இல்லை என்று ஒரு பாரசீக மன்னன், ஒரு வல்லரசின் தலைவன், அவன் சொன்னான், மன் ஜமாலி ஹாதல் குலூபி, இந்த நாய்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுத்தது யார்? எதற்கெடுத்தால் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், நஊது பில்லாஹ், மன் ஜமாலி ஹாதல் குலூபி, இந்த நாய்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுத்தது யார்? இவர்கள் ஒற்றுமையாக இருந்து விட்டால் நாம் ஜெயிக்க முடியாதே, நாம் தோல்வியை அடைந்து விடுவோமே என்று ஒரு பாரசீக மன்னன் சொல்கின்றான் என்றால், பெருமக்களை, இந்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு ஒற்றுமையான சமூகம் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். யூடியூப்பிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெரியார் தாசன் என்ற ஒருவர், ஒரு வயதானவர், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர், குர்ஆன் முழுவதின் தர்ஜுமாக்களை படித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று தன்னுடைய பெயரை அப்துல்லா என்று வைத்துக் கொண்டவர். பெரியார் தாசன் அப்துல்லா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அவர் முதலாக இஸ்லாத்தை தழுவி தமிழகத்துக்கு முதலாக அவர் வருகை தருகிறார். அவர் வருகை தரக்கூடிய அந்த தருணத்திலே அவர்களுடைய ஆட்கள், அந்த அப்துல்லா பெரியார் தாசனுடைய அவர்களுடைய ஆட்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், ஒளிக என்பதாக சொன்னார்கள். இருந்த மார்க்கத்தை, இருந்த அந்த மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாமிய சமூகத்தை, அந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றி விட்டீர்கள், நீங்கள் ஒளிக என்பதாக அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஒட்டுமொத்தமாக கோஷம் எழுப்பினார்கள். அந்த நேரத்திலே இஸ்லாமிய சமூகம் என்ன செய்தது? ஒட்டுமொத்தமாக கோஷம் எழுப்பினார்கள். அந்த அப்துல்லா பெரியார் தாசனை பார்த்து சொன்னார்கள், வாழ்க என்பதாக சொன்னார்கள். அவர்கள் ஒளிக என்பதாக சொன்னார்கள், இஸ்லாமிய சமூகம் வாழ்க என்பதாக சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே இந்த பெரியார் தாசன் என்ற அந்த அப்துல்லா என்பவர்கள் சென்னையிலே அடையார் பள்ளிவாசலிலே ஜும்மாவுடைய பயான் செய்கிறார். மிகப்பெரிய பேச்சாளர். குர்ஆன் முழுவதின் உள்ள அந்த தர்ஜுமாக்களை, அந்த விளக்கங்களை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வயதானவர்.
அவர் அந்த சென்னையிலே அந்த அடையார் பள்ளிவாசலிலே ஜும்மாவுடைய பயான் செய்கிறார். அவர் செய்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்று நான் முதலாக வரக்கூடிய இந்த தருணத்திலே எங்களுடைய ஆட்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன செய்தார்கள், ஒளிக என்பதாக சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக ஒளிக என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் தனித்தனியாக நின்று கொண்டு தனித்தனி பிரிவுகளாக நின்று கொண்டு வாழ்க என்று சொன்னார்கள். இவர்களுடைய மார்க்கம் ஒரே மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், ஒரே இறைவன், ஏகத்துவம், ஒரே நபி என்பதாக சொல்லக்கூடிய இவர்கள் நான் வரக்கூடிய தருணத்திலே தனித்தனி கோத்திரங்களாக அமைப்புகளாக நின்று கொண்டு என்னை வாழ்க என்று சொன்னார்களே, இவர்களுடைய ஒற்றுமை எங்கே போய்விட்டது என்பதாக அந்த பெரியார் தாசன் அப்துல்லா என்பவர் சொன்னார் என்றால், பெருமக்களே, அவர் சொன்னார், எத்தனையோ அமைப்புகள் நான் இஸ்லாத்தை தழுவியவுடன் எத்தனையோ அமைப்புகள் என்னை அழைத்தது, இந்த அமைப்புக்கு வாருங்கள், இந்த இயக்கங்களிலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெரியார் தாசன் அப்துல்லா என்பவர் சொன்னார் என்றார். பெருமக்களை, இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு ஒற்றுமையான சமூகம், எந்த அளவுக்கு நம்மை அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்ந்த விஷயத்தில் இருந்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகம் பெருமக்களை, இந்த மார்க்கத்திலே மற்றும் 40 அமைப்புகள் இருக்கிறது. சமீபத்திலே பீகாரிலே ஒருவன் தன்னை நபி என்பதாக அறிமுகப்படுத்துகிறான். நான் நபி, நான் இறுதி நபி என்பதாக தன்னை அறிமுகப்படுத்துகிறான். பீகாரிலே எத்தனையோ இளைஞர்கள் என்ன செய்தார்கள், அவனை பின்தொடர்ந்து ஈமான் கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், அந்த சமூக வலைதளங்களிலே பார்க்க முடிகின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மத்தியிலே இத்தனை பிரிவுகள். இறுதி நபி என்பவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், அவர்கள்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு வேறு எந்த நபியும் இல்லை என்பதாக நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயத்திலே, ஆனால் இறுதி நபி, நான் தான் இறுதி நபி என்பதாக சொல்கின்றார்களே, இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு பல கூறுகளாக பல பிரிவுகளாக கடந்து கிடக்கின்றது. இந்த பிரிவுகளைத்தான் நமக்கு எதிராளிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இவர்கள் பிரிவுகளாக இருக்க வேண்டும், இவர்கள் சண்டை சச்சரவுகளாக இருக்க வேண்டும். இப்படி இவர்கள் பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தான் நம்முடைய சட்டங்களை இவர்களுக்கு மத்தியிலே திணிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இந்த ஒற்றுமை ஒரு முக்கியமான பண்பு, ஒரு அவசியமான ஒன்று என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். அலா உஹ்பிருக்கும் லி அஃதலி என்பதாக சொன்னார்கள். என்னுடைய அருமை தோழர்களே, உங்களுக்கு ஒரு சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? மிகச் சிறந்த அமல். எந்த அமலை விட? அஸ்ஸலாத், தொழுகையை விட, அஸ்ஸௌம், நோன்பை விட, அல் ஹஜ், ஹஜ்ஜை விட, அஸ்ஸகாத், ஜகாத்தை விட. அல்லாஹ் விதித்த இந்த மனிதர்கள் மீது கடமையாக்கிய இந்த கடமைகளை விட, தொழுகையை விட, ஜகாத்தை விட, ஹஜ்ஜை விட எந்த அமலை நாம் உயர்வாக கருதுகிறோமோ, எந்த அமலை செய்வதற்கு நாம் அரும்பாடுபடுகிறோமோ, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உடல் உழைப்புகளை எந்த அளவுக்கு நாம் செலவழிக்கின்றோமோ, அந்த அமல்களை விட ஒரு சிறந்த அமல் லி அஃதலி அமால் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி கேட்ட பொழுது, அவசியம் அறிவியுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த அமல் என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியிலே வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்வதுதான் சிறந்த அமல் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி பள்ளிவாசலிலே அமர்ந்து குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு சஹாபி வருகிறார், நீ குர்ஆன் ஓதக்கூடிய இந்த முறை சரியில்லை என்பதாக சொல்கிறார். நீ ஓதக்கூடிய முறை சரியில்லை. ஏன்? ஏழு விதமாக கிராத் இருக்கிறது, 7 விதமாக குர்ஆனுடைய கிராத் இருக்கிறது. சபாகாரிகளுக்கு நல்ல ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு அது தெரியும். அந்த 7 வகையான கிராத் இறங்கியது இந்த சஹாபிக்கு தெரியாது.
அவர் சொல்கிறார் நீ ஓதக்கூடிய முறை சரியில்லை என்பதாக சொல்கிறார். இப்படி சொல்கின்ற பொழுது இருவர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் சப்தம் கூடி அங்கே சண்டை ஏற்படுகிறது. இங்க மஸ்ஜித் இல்ல, பள்ளிவாசலில் அங்கே குர்ஆன் ஓதக்கூடிய அந்த விஷயத்தில அங்கே சண்டை ஏற்படுகிறது. வீட்டில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் பேசக்கூடிய அந்த சவுண்டு, அந்த சப்தம் பெருமானாருடைய செவியிலே விழுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். உங்களுடைய உள்ளம் ஒன்றுபடாமல் பிணைப்போடு சண்டை சச்சரவுகளோடு இருந்தால் நீங்கள் இந்த குர்ஆனை ஓத வேணாம். இந்த குர்ஆனை ஓத வேணாம். குர்ஆனை ஓதுறது எவ்வளவு சிறந்த அமல், எவ்வளவு உயர்ந்த அமல், எவ்வளவு உன்னதமான ஒரு அமல் குர்ஆனை ஓதுவது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, பள்ளிவாசலில உட்கார்ந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு குர்ஆனை ஓத வேணாம், அப்படி குர்ஆன் ஓதுறது அவசியம் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. இன்று இந்த சமூகம் பல பிரிவுகளாக பல அமைப்புகளாக பிரிந்து கிடக்கின்றார்கள். நாங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகையினுடைய நேரம்தான் சிறந்தது, நீங்கள் தொழக்கூடிய நேரம் சரியில்லை என்பதாக சொல்கின்றார்கள். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வருகிறார். நாயகமே, இவர் இந்த முறையிலே குர்ஆனை ஓதினார், இப்படி ஓதினார் என்று சொன்னவுடன் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா, சரி என்பதாக சொன்னார்கள். இன்னொருவர் வந்தார், நபியே, இவர் இந்த முறையிலே குர்ஆனை ஓதினார் என்று சொன்னவுடன் அப்படியா, சரி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். திரும்ப சொன்னார்கள், நபியே, இருவரும் வேறு வேறு விதமாக குர்ஆனை ஓதினார்கள், இரண்டு பேர் ஓதியதையும் நீங்கள் என்ன செய்தீர்கள், ஆமோதித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, இரண்டு விதமாகவும் ஓதுவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார், இரண்டு விதமாகவும் ஓதிக்கொள்ளலாம் என்பதாக அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்கள் இட்ட கட்டளையின் பிரகாரம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், குர்ஆன் ஹதீஸின்படி வரக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டதை தவிர வேறொருவர்கள் ஏற்படுத்த போவதில்லை. ஆக எதை செய்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் செய்கின்றோம் என்பதாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர யார் சொன்னால் எவர் சொன்னால் இதற்கு ஆதாரம் உண்டா, இதற்கு ஹதீஸ் உண்டா என்ற ஒரு பிணைப்போடு சண்டை சச்சரவுகளோடு இஸ்லாமிய மார்க்கம் நம்மை வாழ சொல்லவில்லை. பெருமக்களே, புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், கௌபாவுக்கு முன்னால் ஹத்தீம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே தொழுதால் கௌபாவுக்குள்ளேயே நின்று தொழுவதை போல, ஆனால் அந்த கௌபாவை விட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஒரு லேசாக ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கும், அந்த இடத்திலே தொழுதால் கௌபாவுக்குள் தொழுவதை போல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்குள்ள இஹ்ராமுடைய ஆடையோடு இருந்தாதான் அங்க உள்ள போக முடியும், இல்லடா போக முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துக்கு பக்கம் கூட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலா இருக்கும் அந்த ஹத்தீம் என்ற பகுதி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஏன் நாயகமே, அந்த ஹத்தீம் என்ற பகுதி கௌபாவோட சேர்ந்தது தானே, அதை சேர்த்து கட்டி இருக்கலாமே, அது ஏன் தனியா இருந்துச்சு என்பதாக கேட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய காலகட்டத்துல குறைஷிகள் கட்டும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டது. பொருளாதாரம் பற்றாக்குறை ஏற்பட்டதால் அது என்ன செஞ்சாங்க, அந்த ஹத்தீம் என்ற பகுதியை விட்டுட்டு கௌபாவை கட்டுனாங்க. ஆனா எனக்கு திரும்ப கௌபாவை இடிச்சிட்டு நல்ல புதுசா கட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. 2 வாசலை வைக்கணும் கௌபாவுக்கு, 2 வாசலை வைக்க வேண்டும். அந்த கௌபாவுடைய அந்த கதவு தரையோடு தரையாக இருக்க வேண்டும், மக்கள் வந்து போவதற்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகையால் திரும்ப கௌபாவை இடிச்சுட்டு புதுசா கட்டணும் எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நான் கட்டல. என்ன காரணம்டா, புதுசா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, கௌபாவை ரொம்ப மதிக்கிறாங்க, கௌபாவுக்கு கண்ணியம் செலுத்துறாங்க.
அந்த அப்பேற்பட்ட அந்த நிலையில நான் கௌபாவை இடிச்சுட்டா அது கண்ணிய குறைவாக ஆகிவிடும். அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிடும், ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுவிடும், இதனால் ஒரு வேற்றுமை ஆகிவிடும். அதனால் நான் அந்த கௌபாவை இடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், பெருமக்களே, இந்த சமூகம் ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமையாக இருந்ததால் எத்தனையோ நன்மைகளை இழந்திருக்கின்றார்கள், எத்தனையோ நல்ல காரியங்களை இழந்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள். ரமலானுடைய காலகட்டத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று தொழுதால் 1000 மாதங்கள் நின்று தொழுத நன்மை இருக்கிறது. அது எந்த இரவு? 27ஆ, 26ஆ, 25ஆ என்று நாம் வருடம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? அதற்காக கியாமுல் லைல் இரவு தொழுகைகள் தொழுது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் நமக்கு இருக்கின்றது அல்லவா? ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது எந்த இரவு என்பதாக அல்லாஹ்வால் அறிவுறுத்தப்பட்டு அந்த இரவு எந்த இரவு என்பதை அறிவிப்பதற்காக வெளியே வந்தான். வீட்டில இருந்து வெளியே வந்தாங்க. 2 சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்து தடுத்து, எந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை அறிவிக்க வந்தேன், ஆனால் நீங்கள் சண்டை போட்டதின் காரணமாக அது எந்த இரவு என்பது மறக்கடிக்கப்பட்டது நன்மைதான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். குடும்பங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, பிள்ளைகள் தகப்பனுக்கு மத்தியிலே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்துக்கு கடந்து போறாங்க. ஒருவர் பேணுதலாக தொழுது கொண்டிருக்கார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சந்தோஷம், இவ்வளவு பேணுதலாக தொழுகிறாரே, இவ்வளவு நல்ல மனுஷனை போல தெரியுதே என்பதாக மற்ற சகாபாக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. மற்ற எல்லா சகாபாக்களும் அந்த மனிதரை போய் பார்க்கிறாரு, அவ்வளவு பேணுதலாக, அவ்வளவு தக்குவாவோடு அவர் என்ன செய்யறாரு, தொழுகையை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். உடனே எல்லா சகாபாக்களும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, மாதிரி ஒரு சஹாபி நல்ல பேணுதலா தொழுகிறாரு, தக்வாதாரியாக இருக்கிறாரு என்பதாக சொன்னவுடன் அப்படி அந்த சஹாபியை பத்தி பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் வந்துட்டார். அந்த இடத்துல ஆயுசு 100 சொல்லுவோம்ல, ஒருவரை பத்தி பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் வந்து விட்டார். உடனே சஹாபாக்களுக்கு கொஞ்சம் திகைப்பாயிருச்சு. அப்படியே உள்ள என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டார். வெளியிருந்து வந்தவர் பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவரை நீங்க தக்வாதாரி, நல்ல பேணுதலாக தொழுகிறாருன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இவருடைய முகத்துல எனது ஷைத்தானுடைய அடையாளம் தெரியுது, நீங்க என்ன செய்யுங்க, இவரை போய் கொலை செய்யுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வேகமா எழுந்திருக்கிறாங்க. வேகமா என்ன செய்யறாங்க, எழுந்திருக்கிறாங்க. உள்ளக்க போய் கொலை செய்ய போனா அவருக்கு என்ன செய்யறாரு, தொழுதுகிட்டு இருக்கிறவர் கொலை செய்யலாமா? செய்ய முடியாது. அப்ப தொழுது முடிச்ச பிறகு அவரை கொலை செய்யலாம். ஆனா குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டவர் தொழுது கொண்டு இருக்கிறாரு. தொழுகும் போது எதுவும் செய்ய முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வெளியே வந்துட்டாங்க. நாயகமே, அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரே, எப்படி கொலை செய்வது என்பதாக. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப யார் கொலை செய்யறது என்று கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளக்க போனா, கொலை செய்ய போனா, அந்த சஹாபி சஜிதாவுல இருக்கிறாரு. சஜிதாவுல இருக்கிறவரை எப்படி கொலை செய்ய முடியும்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உயர்ந்த சகாபி, மூத்த சகாபி, அவர்களே கொலை செய்யல, நம்ம எப்படி கொலை செய்ய முடியும் என்று அவங்கள வெளியே வந்துட்டாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் அந்த மனிதரை கொலை செய்யறதுன்னு. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறாங்க. உள்ளக்க போனா அங்க அவர் தொழுகையை முடிச்சுட்டு வெளியே போயிட்டார். ஆள் உள்ள இல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து சொன்னாங்க, உள்ள அந்த சஹாபி இல்ல, எந்த நிலையில இருந்தாலும் நீங்க கொலை செஞ்சிருங்க என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல சொல்லி இருந்தாங்க. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அவர் சஜிதாவுல இருந்தாலும் சரி, நிலையில இருந்தாலும் சரி, ருக்கூல இருந்தாலும் சரி, அவரை கொலை செஞ்சிருங்க, அவருடைய முகத்துல ஷைத்தானுடைய அடையாளம் தெரியுது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா உள்ள போய் பார்த்தா அவர் தொழுதுட்டு வெளியே போயிட்டார்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏன் நான் இவரை கொலை செய்ய சொன்னேன்டா, என்ன காரணம்டா, இவரு பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வரும் பொழுது இவருடைய மனதுல ஒரு விஷயத்தை நினைச்சாரு, ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன எண்ணம்டா, நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் எனக்கு கீழே நபியாக இருந்தாலும் சரி, அவர் குர்ஆன் கொடுக்கப்பட்ட உயர்ந்த நபியாக இருந்தாலும் சரி, அவர் எனக்கு கீழே தான், நான் தான் மேல என்ற விஷயத்தை அந்த மனசுல அவர் எண்ணினாரு. அந்த எண்ணனால அவருடைய முகத்துல ஷைத்தானுடைய அடையாளம் தெரிந்ததாகையா நான் கொலை செய்ய சொன்னேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க நான் கொலை செய்யும் போது சொல்லும் பொழுது நீங்க செஞ்சிருந்தேன்டா, கியாமத்து நாள் வரை எந்த குழப்பமும் வராது, எந்த தஜ்ஜாலும் வரமாட்டான், எந்த ஒரு குழப்பமும் எந்த ஃபசாதும் வராது. நீங்க கொலை செய்யாம விட்டுட்டீங்க, அடுத்த கியாமத்து நாள் வரை ஒவ்வொரு குழப்பமா வரும், ஒவ்வொரு குழப்பமா வரும். மத்தியத்திலிருந்து வரும், ஒன்றியத்திலிருந்து வரும், எல்லா இடத்துல இருந்தும் குழப்பங்களுக்கு மேல குழப்பம் வரும். என்ன காரணம், நான் சொல்லும் பொழுது நீங்க செய்யல, அவரை கொலை செஞ்சிருந்தா இதுவரை குழப்பம் வந்திருக்காது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை ஒரே அடியாக அழித்து விடாதே. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்துக்கு வேதனை என்ன செஞ்சிடாத, இறக்கி விடாதே என்பதாக சொன்னாங்க. உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சான். மூன்றாவது துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துக்கு மத்தியில ஒற்றுமையை கொடு, வேற்றுமையை கொடுத்து விடாதே, ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கப்பட்டு விட்டது. பெருமக்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் நாம் நினைத்தால் மட்டுமே நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சகோதரர்களாக, நாம் நல்ல முஃமின்களாக, இன்னல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு முஃமினும் சகோதரர்கள், ஒவ்வொரு முஃமினும் இஸ்லாமிய தாய் தகப்பனுங்களுக்கு பிறந்தவர்கள் தான். நான் வேற, நீ வேற, உன்னுடைய கட்சி வேற, என்னுடைய கட்சி வேற, உன்னுடைய அமைப்பு வேற, என்னுடைய அமைப்பு வேற இல்ல. இன்னல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு முஃமினும் சகோதரர்கள், நாம் அனைவர்களும் சேர்ந்து ஒரு கரமாக நாம் கோஷம் எழுப்பினர்களும் என்றால், பெருமக்களே, இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்திற்கு பாதகமான எந்த சட்டங்களையும் யார் நினைத்தாலும், எவன் நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது, தீட்ட முடியாது என்பதை நாம் மனதிலே நாம் என்ன செய்வோம், நினைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான நலவுகளையும் நன்மைகளையும் கொடுத்தருள் புரிவானாக. இன்னும் குஃபார்களுக்கு எதிரான பலத்தையும் ஈமானுடைய அந்த தாக்கத்தையும் தக்வாவையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக கொடுத்தருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.